கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பாய் இருக்கிற சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு பெப்பேத்துவா பெலிசித்தம்மாவினுடைய நினைவை திருவை கொண்டாடுகிறது. இன்றைய இறைவார்த்தையிலே நோன்பு இருக்க வேண்டுமா என்கிற கேள்விக்கு விடை தேட அதனுடைய பதிலை கண்டறிய நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கோம். எசாயா புத்தகம் 58ஆம் அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதலாவது இறைவார்த்தையிலே எசாயா நோன்பை குறித்து அன்றைய இஸ்ராயல் மக்களை சாடுகிறதை பார்க்கிறோம். நோன்பு காலங்களிலே நாங்கள் நம்முடைய சொந்த ஆதாயத்தை நாடுகிறோம் என்று சொல்லியும், வேலை ஆட்களை ஒடுக்குகிறோம் என்று சொல்லியும், நோன்பு காலங்களில் நாங்கள் சண்டையிடுகிறோம், வீண் சண்டை பிடிக்கிறோம், பிறரை தாக்குகிறோம், வழக்காடுகிறோம் என்று சொல்லி நோன்பை குறித்து எசாயா சாடுகிறதை பார்க்கிறோம். அதனைத்தான் இன்றைக்கு நற்செய்தி வாசகத்திலும் மத்தேயு நற்செய்தியிலே எடுக்கப்பட்டிருந்த நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்த்திருக்கும் பொழுது, யோவானுடைய சீடர்கள் வந்து இயேசுவோடும், எங்களுடைய சீடர்களும் பரிசேயரும் நோன்பு இருக்க ஏன் உங்களுடைய சீடர்கள் நோன்பு இருப்பதில்லை என்கிற கேள்வியை கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். நோன்பு எதற்காக? அதற்கு அன்பார்ந்தவர்களே, நோன்பு என்பது நாம் கடவுளை அணுகி வருவதற்காகவும் நம்மை தாழ்த்தி கொள்வதற்காகவும். இந்த இரண்டு காரியங்களையும் நோன்பிலே நாம் கடைபிடிக்க வேண்டும். அதனைத்தான் இன்றைக்கு இயேசு மிகவும் அழகாய் சொல்லுகிறார். மணமகன் அவர்களோடு இருக்கிற பொழுது இன்னைக்கு யாரும் நோன்பு இருக்க தேவையில்லை. ஆண்டவரோடு நான் கூட நெருங்கி இருக்கிற பொழுது எனக்கு நோன்பு என்பது தேவையில்லை. ஆனால் ஆண்டவரை விட்டு பிரிகிற காலம் எனக்கு வரும். என்னுடைய பாவ வாழ்க்கையால், என்னுடைய சுயநல போக்கால், எசாயா சாடுகிறது போன்று பல்வேறு காரியங்களால் இன்னைக்கு நான் ஆண்டவரை விட்டு தூர விலக வேண்டிய காலம் வரும். அப்பொழுது அந்த காலத்திலே நான் என்னை தாழ்த்தி கொள்ள வேண்டும். நோன்பு இன்னைக்கு பல்வேறு வகைகளிலே இருக்கிறது. ஒவ்வொரு வழிகளிலும் நான் என்னை தாழ்த்தி ஆண்டவரிடம் நெருங்கி வருவதே உண்மையான நோன்பு. தவ காலத்திலே நோன்பு இருக்க வேண்டுமா? நிச்சயம் நாம் இருக்க வேண்டும். ஆனால் அந்த நோன்பிலே நான் ஆண்டவரை அணுகி வரக்கூடியவனாக இருக்க வேண்டும். எசாயா சாடுகிறது போன்ற ஒரு நோன்பாக நம்முடைய நோன்பு இருக்கக்கூடாது. எனவே தவ காலத்தினுடைய ஆரம்ப காலத்திலே நாம் இருக்கிற பொழுது நல்ல நோன்பு நோட்கிற மக்களாக, அந்த நோன்பினூடாக நாம் எம்மை தாழ்த்தி அதன் மூலமாக நாம் ஆண்டவரை அணுகி வர ஒரு நம்பிக்கையின் மக்களாக, ஒரு நம்பிக்கையின் திருப்பயணிகளாக ஆண்டவரை அணுகி வர இந்த தவ காலத்திலே நல்ல நோன்பு நோற்று ஆண்டவருக்கு பிரியமாய் வாழுவோம். ஆமென்.